அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்துவ அரசியல் என்ற சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகர் இந்த சேனலை பார்த்து இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலிருந்து கூட பார்க்கிற பலர் இதனுடைய பெயரை ஆங்கிலத்தில் வைக்கும்படியாக மிகவும் எங்களிடத்தில் கேட்டபடியினாலே இந்த நாள் முதல் தொடங்கி இதற்கு கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்று மாற்றி இருக்கிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை விரும்புகிறோம். ஏனென்றால் பல அரசியல் செய்திகளையும் உலக நாடுகளின் செய்திகளும் இந்தியா முழுவதும் இருக்கிற செய்திகளையும் மிகப்பெரிய ஒரு குழுவை அமைத்து உங்களுக்காக செய்திகளை உடனுக்குடன் கொண்டு வருவதிலே வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேனலை முதலாவது பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்ற உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். எங்களுடைய இந்த சேனலுடைய சேவை உங்களுக்கு தொடர வேண்டும் என்றால் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள். இதுவரை ஆதரவளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரு அதிர்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். வாருங்கள், காணொளிக்குள்ளாக போவோம். எஸ்ரா ஜின் மிங்கிரி என்ற இந்த போதகர் சீனாவிலே மிக பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய திருச்சபையினுடைய தலைவர் ஆவார். 40 நகரங்களிலே 100க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை வைத்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சீனாவிலே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக மிகப்பெரிய சுவிசேஷத்தையும் மிகப்பெரிய திருச்சபையும் நடத்துகிற அந்த போதகரை திடீரென்று அக்டோபர் 11 இரவு கைது செய்யப்பட்டார். பேகை சுஜங்கி என்ற இடத்திலே அவர் வீட்டிலே வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டதின் நோக்கம், அவர் ஏன் கைது செய்யப்பட்டார், அவர் மட்டுமல்லாது அவரோடு இருக்கிற 20 மற்ற போதகர்களும் அவரோடு இணைந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது சீன மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் உலக கிறிஸ்தவ தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வலியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன் சீன அரசு இப்படி திடீரென்று அவரை கைது செய்தது? இதன் பின் நடந்த நிகழ்ச்சி என்ன? 2018ஆம் ஆண்டு 100கணக்கான ஒரு திருச்சபையிலே அரசு திடீரென்று சோதனை நடத்தியது. பல பிரச்சனைக்கு மத்தியிலே பல புஸ்தகங்கள், பல காரியங்கள் எல்லாம் அவரிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பல திருச்சபைகளை மூடிவிட்டார்கள். ஏன் என்று சொன்னால், அவர் பீஜிங்கிலிருந்து அவர் நடத்துகிற அந்த திருச்சபைக்கு பெயர் சியோன் திருச்சபை. இந்த சியோன் திருச்சபை என்பது அநேக இளைஞர்களை வேகமாக கிறிஸ்துக்குள்ளாய் இழுக்கிற திருச்சபையா இருக்கிறது. அந்த சியோன் திருச்சபை அரசு ஏன் அவரை பயப்படுகிறது? ஏன் கைது செய்யப்பட்டது? ஏன் அவர் கைது செய்யப்பட்டார்? இதுவரை அந்த சியோன் திருச்சபைக்கு சீனாவிலே அங்கீகாரம் அளிக்கப்படவில்லை. சீனாவிலே அங்கீகாரம் அளிக்கப்படாத எல்லா சபையையும் அண்டர் கிரவுண்ட் சர்ச் என்று சொல்லுவார்கள். அரசுக்கு தெரியாமல் நடத்துகிற திருச்சபை என்று பெயர். அப்படி இவர் நடத்துகிற திருச்சபையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அரசுக்கு நன்றாக தெரியும் திருச்சபை நடத்துகிறார் என்று. ஆனால் இவரை தடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அநேக இளைஞர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் இவர்களை பின்பற்றுகிறார்கள். இவருடைய தத்துவங்கள், இவருடைய காரியங்கள் எல்லாம் சீனா மக்களுக்கு மிக பிடித்திருக்கிறதுனாலே அநேகர் இவர் திருச்சபையில வந்து வேகமாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பயம் அந்த அரசை, இவர் கைதின் மூலமாக இன்று அரசு இந்த திருச்சபை தலைவரை பார்த்து பயப்படுகிறது என்பது நிரூபிக்கிறது. ஏன் அங்கு அப்படி நடந்தது காரணம் என்ன? அவர்கள் சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன என்பதை நீங்கள் விரிவாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சீன மக்கள் உலகத்திலே இன்று அதிகமான வேத புஸ்தகங்கள் அச்சடித்து உலகமெங்கும் பரப்புகிற வேலையை இன்று சீனா செய்கிறது. சீனாவில் தான் அதிகமான வேத புஸ்தகங்கள் அச்சடிக்கப்படுகிறது. அங்கிருந்து தான் இன்று உலகம் முழுவதும் இருக்க எல்லா நாடுகளுக்கும் பல மொழிகளிலே இந்த வேத புஸ்தகங்கள் இன்று விநியோகிக்கப்படுகின்றன. அங்கு அடிக்கிற புஸ்தகங்கள் அதிக நல்ல தரம் வாய்ந்ததாகவும் விலை குறைந்ததாகவும் இருப்பதாக எல்லா நாடுகளில் இருந்த மக்கள் சீன வேத புஸ்தகத்தை வாங்குகிறார்கள். இன்று தமிழ்நாட்டிலே கூட அதிகமாக வேத புஸ்தகங்கள் சீனாவிலிருந்து தான் தருவிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே சீன மக்கள் அதிகமாக இந்த சியோன் திருச்சபையில் இருக்கிற இளைஞர்கள் அவர்கள் இன்டர்நெட்டிலும் இணையத்திலும் போய் வேகமாக கிறிஸ்துவ செய்திகளை பரப்புகிறார்கள். அரசு பயப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? இன்று இளைஞர்கள் வேகமாக கிறிஸ்துவ செய்திகளை, கிறிஸ்துவனுடைய நிகழ்வுகளை, திருச்சபை நிகழ்வுகளை கொண்டு போய் இணையத்திலே சேர்த்து அநேகருக்கு, சீன மக்களுக்கு இந்த சுவிசேஷ நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து பயந்த அரசுதான் இதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று அந்த பயத்தின் காரணமாக, ஒருவேளை இவர்கள் இந்த தேசத்தை அசைத்து விடுவார்களோ என்ற பயத்தின் காரணமாக வேகமாக வளர்கிற இந்த திருச்சபையை தடுத்து நிறுத்த வேண்டும்
இது ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கிவிடும் என்ற பயம் அந்த நாட்டில் இருக்கிற அந்த சீன அதிபர்களுக்கு வந்ததினாலே அவள் உடனடியாக இவரை வீட்டு காவலில் வைத்து கைது செய்து இன்று சிறைச்சாலையில் அடைத்திருக்கிறார்கள். நாம் இதற்காக என்ன செய்ய முடியும்? நாம் செபிக்க வேண்டும். இந்த மிகப்பெரிய தலைவர், இவர் பாருங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இவர் பெயர் ஜின் மிங்கிரி என்று பெயர் வைத்திருந்தார். அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு எஸ்ரா ஜின் மிங்கிரி என்று மாற்றிக்கொண்டார். அவர் கிறிஸ்துவத்தின் மேல் வல்லமையாக தன் பெயரை மாற்றி கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து இன்று உலக தலைவர்கள் அநேக நாடுகளுக்கு சென்று கிறிஸ்துவின் அன்பை அவர் பிரசங்கிக்கிறவராய் இருந்தார். அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது. 2018 அவர் திருச்சபையை நசுக்கப்பட்ட போது அவருக்கு வெளிநாடு தப்பிச் செல்ல வாய்ப்பு இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க, வெளிநாடுகளுக்கு போயிடுங்க, இந்த தேசத்துல உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது, இங்க இருக்காதீங்க. இருந்தாலும் பாருங்க, இன்று வரை அங்கே நின்று தைரியமாய் நின்று எந்த இடத்துல அவருக்கு நிந்தனை வேதனை உண்டோ வலி உண்டோ அதே இடத்துல நின்று இன்னும் லட்சக்கணக்கான மக்களுக்கு கிறிஸ்துவ அன்பை போதித்து பல திருச்சபைகளை 2018 பல திருச்சபை அவருக்கு மூடப்பட்டது. இருந்தாலும் அவர் விட்டுவிடவில்லை. தொடர்ந்து ஆண்டவருடைய பணியில இருந்தார். அநேக திருச்சபைகளை மறுபடியும் ஸ்தாபித்தார். இன்று தேசத்தையே அச்சுறுத்துற அளவுக்கு மிகப்பெரிய வல்லமை பெற்ற ஊழியக்காரனாய் மாறினார். அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபத்துல வைங்க. உலகமெங்கும் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவர்கள் எல்லாம் எங்கு மிகவும் செழிப்பாக ஊழியத்தில் நிற்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை வருது பாருங்க. நாம் செய்ய வேண்டியது அவர்களை தம்முடைய ஜெபத்தில் வைப்போம். அந்த தேசங்களுக்காக ஜெபிப்போம். அவருக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, நாம் அந்த தேசத்தின் மாறுதலுக்காக ஜெபிக்கணும். இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். அரசு இந்த எஸ்ரா ஜின் மிங்கிரியை பார்த்து பயப்படுகிறதுக்கு பிரதான நோக்கம் என்ன தெரியுங்களா? சொல்லப்பட்ட தகவல் தெரியுங்களா? அங்க என்ன நடக்கிறது என்றால், அவர் அந்த தேசத்தினுடைய அரசியல் சக்திகளை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக வளர்கிறார் என்ற ஒரு தகவல் மட்டுமல்ல, அவர் வெறும் கிறிஸ்துவ ஊழியத்தை மட்டும் செய்யலைங்க. சமுதாய மாற்றத்துக்காக, சமுதாய நலனுக்காக, மக்கள் பின்தங்கிய மக்களின் வாழ்வாதாரத்துக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, சமுதாயத்தின் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற பிற மக்களுக்கு பல சமூக சேவைகளை செய்திருக்காங்க. அங்க இருக்கிற மக்களுக்கு, தேவைப்பட்ட மக்களுக்கெல்லாம் உதவி செய்கிற உதவி கரங்களை நீட்டிருக்காங்க. இந்த திருச்சபை வெறும் பிரசங்கிக்கிறதா பேசுறதா மட்டுமல்ல, மக்களோடு நின்று தெருவில் நின்று அவளுக்கு வேலை செய்கிறதாக, அவளுடைய பிரச்சனைகளுக்கு அவள் தோள் கொடுக்கிறதாக இந்த சியோன் திருச்சபை அந்த சீனா தேசத்திலே மாறினதை பார்த்து அரசாங்கம் பயப்படுகிறது. இவள் செய்கிற சேவைகளை பார்த்து பயப்படுகிறது. இரண்டாவதாக, அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகள் பலற்றை மீறி இவர்கள் பல சேவைகளை செய்கிறாங்க. அரசு கட்டுப்பாடு விதிக்கிறதை மீறி பல காரியங்களை இவங்க செய்கிறாங்க. இதை பார்த்தும் பயப்படுகிறது அரசு. இவர்களை பயந்து கைது செய்வதற்கு என்ன காரணம்? சில நேரங்களிலே அரசாங்கம் சொல்லுகிற சட்டங்களையும் காரியங்களையும் மீறி கூட கிறிஸ்துவ அன்பின் நிமித்தம் இவங்க போய் சேவை செய்கிறாங்க. இவங்க காரியத்தை செய்கிற போது அரசு அச்சுறுத்தி, அரசு பயந்து போய் இவர்களை அச்சுறுத்துவதற்காக இப்படிப்பட்ட கைது நடந்திருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இளைஞர்கள் எழுச்சியுறும்படியாக, இளைஞர்கள் தேசத்தை அசைக்கிறபடி அரசியலிலும் சமூக பணியிலும் வந்து நிற்கும்படியாக ஒன்று பெற வேண்டும். இந்தியாவை கூட நாம் மாற்ற வேண்டும் என்றால் கிறிஸ்துவ இளைஞர்கள் எழ வேண்டும். இளைஞர்கள் எழுந்துதான் தேசத்தில் இருக்கிற அரசியலிலும் சமூக பணிகளிலும் ஈடுபட்டு கிறிஸ்துவின் அன்பை ருசித்து மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். இதற்கு உதாரணமாகத்தான் இந்த எஸ்ரா ஜின் மிங்கிரி இருக்கிறார். அவர் அந்த தேசத்திலே, எந்த தேசத்திலே அவர் சபை அங்கீகரிக்கப்படலைங்க. அங்க அவர் ரிஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷன் கிடையாது. அவர் அண்டர் கிரவுண்ட் சர்ச் என்று சொல்லப்படுகிற பதுங்கு குழியிலே ஊழியம் செய்கிற ஊழியம்தான். ஆனால் இன்று அரசாங்கத்தை அசைக்கிற ஊழியமாய் மாறி இருக்கிற மனிதன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். எங்களுடைய பணிவான விண்ணப்பம் உங்களுக்கு இதுதான். அவருக்காக நன்றாக செபியுங்கள். அது சீக்கிரத்தில் அவர் விடுதலையாக்கப்பட வேண்டும். அவர் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இது மாறணும். அந்த தேசத்தில் எழுந்து இன்னும் அநேகருக்கு ஊழியம் செய்யணும். உலகமெங்கும் இன்று பேசப்படுகிற நபராக இவர் மாறி இருக்கிறார். இவரை கைதை சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவருக்கு ஆதரவாக நிற்கிறோம். இன்னும் நாம் எல்லோரும் சேர்ந்து ஆதரவு தெரிவிப்போம். உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அவருக்கு ஆதரவான குரல்களை நீங்கள் பதிவு செய்யத்தான் இது அரசாங்கத்துக்கு போய் சேரும். உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க. இன்னும் எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லுங்க. அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவதில்லை. எங்களுடைய இந்த கடினமான முயற்சிக்கு உதவி செய்ய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரவு தாங்க. இதுவரை ஆதரவு கொடுத்ததுக்காக நன்றி.
மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.